ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இது வரைக்கும் வேணும்னா நீ நினச்சி பார்க்காத விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிரடி மாற்றத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதை செய்து கொடுக்க தான் இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். நாளைக்கு மங்களகரமான உன் மனதை குளிர்விக்கக்கூடிய நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். எதையெல்லாம் எதிர்பார்த்தியோ, எதுக்காகவெல்லாம் ஆசைப்பட்டியோ, அதை அத்தனையும் நானே முன்னின்று உனக்கு நடத்தி கொடுத்துறேன். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்போதுமே தனியாக வாழ தயாராக இருக்கணும். ஏன்னா திடீர்னு சில பேர் மாறுவாங்க, திடீர்னு உன் கூட சண்டை போடுவாங்க, உன்னை விட்டு விலகி போவாங்க. இன்றைக்கி உன்னை முக்கியம்னு தலையில் தூக்கி வச்சு உங்களோட கொண்டாடி உன்னை தூக்கி வச்சு சிறப்பாக பேசுகிற மனிதர்கள் நாளைக்கு நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. அதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. எந்த மனிதர் உன்னை பிடிக்கும்னு சொல்கிறாங்களோ அவங்கள பிடிக்காதுன்னு அவங்க வாயாலேயே வாழ்க்கையை சொல்ல வைக்கும். யார் இன்றைக்கி உன்னை வெறுக்கிறாங்களோ அவங்க நாளைக்கு உன் கூட இருந்து உனக்கு அன்பாக ஆதரவாக அனுசரணையாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் உருவாகுன்றதை புரிஞ்சுக்கும். அதனால தான் யார் உன்னை நோக்கி வந்தாலும் போனாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணான்னு சொல்கிறேன். அடுத்தவங்க உனக்கு எந்த அளவுக்கு உரிமையை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நீ அவங்களுக்கு உரிமையை திரும்ப கொடுத்தீனா போதும். ஏன்னா இந்த உலகத்தில் சில பேர் உரிமையை நல்லா எடுத்துக்குவாங்க, உரிமையோடு உன்கிட்ட பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, குறை சொல்லுவாங்க. ஆனால் நீ அவங்கக்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ள அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நீ மரியாதை கொடுக்கணும், உயர்வாக பேசணும், அப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறவங்க உன்கிட்ட மட்டும் உரிமை எடுத்து உன்னை தாழ்த்தி பேசுகிறதையும் திட்டுறதையும் நீ ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க எந்த அளவுக்கு உனக்கு உரிமையை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நீ திரும்ப கொடுத்தினா போதும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக போகணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உனக்கு எதிராக நின்றாலும், உன் மனசாட்சிக்கு சரின்னு தோணுச்சுன்னா உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்களுக்கு பயந்தோ பணிந்தோ நீ போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. யாராக இருந்தாலும் அதிக நம்பிக்கை வைக்காதே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை முதல்ல பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள நம்பினா போதும். யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க கஷ்டப்படாதே. நீ நீயாக இயல்பாக வாழ பழகு. உன்னை பிடிச்சவங்க உன்கிட்ட நெருங்கி வரட்டும், உன்னை பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் என் அன்பு பிள்ளையான நீ யாரையும் முழுவதுமாக நம்பி சார்ந்து இருக்காதே. காலம் கண்டிப்பாக மாறும். அப்போது சில மனிதர்கள் உன்னை கைவிட்டாங்கன்னா உன்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான் யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி வாழ பழகுன்னு சொல்கிறேன். நீ என்னதான் இந்த உலகத்துக்கு நல்லதையே செஞ்சாலும் கூட நீ தெரியாமல் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை இந்த உலகம் சொல்லி காட்டி குத்தி காட்டி உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் யாரையும் நம்பாமல் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருன்னு சொல்கிறேன். நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா உன் மனசில் கவலைகளை கொடுக்குற மனிதர்களையும் உன் மனசை கவலைப்படும் விதமாக பேசும் மனிதர்களையும் நீ யோசிக்கவே கூடாது என் செல்லமே. யாருக்காகவும் இன்னொருத்தர் கூட நீ சண்டை போடாத. இப்போ 2 பேருக்கு இடையில பிரச்சனைனா நீ மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு போய் அல்லது அவங்கள சமாதானப்படுத்துகிறேன்னு போய் அதில் ஒருத்தருக்கு ஆதரவாக நீ நின்று இன்னொருத்தரை விலக்கி வச்சின்னா இன்னைக்காவது ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தான் காரணம்னு பாரத்தை தூக்கி உன் தலைமையில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்போதும் இருவருக்கிடையில் பிரச்சனை இருக்கும்போது நீ யார் சார்பாகவும் பேசாமல் அமைதியாக நின்னாலே போதும். எப்போதும் உனக்கு தேவைனா மட்டும் நீ இறங்கிப்போ. எல்லா இடங்கள்லையும் விட்டு கொடுத்து இறங்கி போய் அனுசரணையா நீ இலக்காரமாக மாறிட வேண்டாம். எல்லாருக்காகவும் நீ கீழே இறங்கி இறங்கி வந்தீன்னா அப்புறம் எல்லாரும் உன்னை இலக்காரமாக ஏளனமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. தேவைனா மட்டுமே கீழே இறங்கி வரக்கூடிய கழுகு தன்னுடைய இரையை கொத்திக்கிட்டு மேலே எப்படி திரும்ப பறந்து போயிடுமோ அதே போல் தேவையான இடங்களில் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக போக வேண்டிய இடத்துல மட்டும் நீ இறங்கி போய் அனுசரணை பண்ணினா போதும். எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து நீ கஷ்டப்பட வேண்டாமே செல்லமே. அடுத்தவங்களை தேடி தேடி போனீன்னா
எல்லாரும் உன்னை அலட்சியப்படுத்த தான் செய்வாங்க. நீ அமைதியாக பொறுமையாக உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்தாலே எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய காலம் வரும். எப்போதும் நீ உன்னை மட்டுமே நம்பு. நடிப்பு நிறைந்த இந்த போலியான பொய்யான உலகத்தில் நீ உன்னை நம்பும்போது எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போக மாட்டாய் அல்லவா? உன்னை மதிக்காத இடத்துல அவங்க இருக்கிற மண்ணை கூட மிதிக்காத. உனக்கு ஒத்து வராத இடத்துல நீ போய் கஷ்டப்பட்டு பொருத்தி கொள்ள நினைக்காதே. உன்னை வேணான்னு பிடிக்காதவங்க வீட்டுக்கு நீ விருந்தினராக கூட போகக்கூடாது என் செல்லமே. உன்னை மதிக்கிற மரியாதை கொடுக்குற இடத்துல தான் நீ ஆளாக போய் நிற்கலாமே தவிர உன்னை மதிக்காத மனிதர்கள் முன்பாக நீ திரும்பி கூட நிற்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் சேர்த்து நான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். எப்போதும் தைரியமாக இரு. நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா சிறப்பாக அமைச்சு தருவேன். யாருமே இல்லாமல் நீ தனியாக போராட வேண்டிய சூழல் வந்தாலும் துணிச்சலோட தைரியமாக எதிர்த்து நில்லு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் போய் நீ பேசிக்கிட்டே இருக்காத. யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்களோ, உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசினா போதும். ஏன்னா பேசி பேசி தான் உனக்கான விஷயங்களை நீ பெறணுன்ற எந்த அவசியமும் இல்லை. வார்த்தைகளை காட்டிலும் அமைதிதான் உனக்கான மதிப்பை பெற்று தருன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க முன்னாடி உன்னை தாழ்த்தி மதிப்பிடாதே. இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குறதுங்கிறத விட நீ உன்னை எப்படி பார்க்குறங்கிறது தான் முக்கியம். உன்னை நீயே உயர்வாக நினைக்கணும். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். பூக்கள் எப்படி ஒரு நாள் தான் வாழ்ந்தாலும் அழகாக பூத்து அதனோட இயல்பான குணத்தில் இருக்கும், அதே போல் நீயும் இயல்பாக இருந்தினாலே அது உனக்கு அழகாக இருக்கும். பூக்கள் என்னவோ மற்றவங்க பார்க்கணும் ரசிக்கணுங்கிறதுக்காக பூப்பது கிடையாது. அதனோட இயல்பான குணம் காலையில் மொட்டாக இருக்கிறது, சாயந்தரம் மலர்றது. அதே போல் நீயும் மலரணும் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையை நீ இயல்பாக வாழும்போதே அது உனக்கான நல்லதாக இருந்துடும். அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், எல்லாரும் நம்மளை விரும்பணும், எல்லாரும் நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக இங்கே யாருமே இருக்க முடியாது. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நீயாக இருப்பது தான் சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வாழணும்னு நினைக்காம உனக்கு பிடிச்ச விதத்தில் உனக்காக நீ வாழ பழகு. நீயாக இருந்தாதான் அது உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதை முழு கவனத்தோடு செய்ய பழகு. நீ அடைய நினைப்பதை எல்லாம் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது இருக்கிற நிலைமையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராதே. காலமும் நேரமும் எப்படி வேணும்னாலும் மாறுமே செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி உன்னால் வாழவும் முடியாது, யாருக்கும் பிடிக்கலன்றதுக்காக நீ வாழாமல் இருக்கவும் முடியாது. உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சா பழகு, அவங்கள பிடிக்கலைன்னா அமைதியாக விலகி போயிடு. உன் முயற்சிகளை நீ நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நான் அதுக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். எதை நினச்சும் பயப்படாமல் எதுக்காகவும் தயங்கி நிற்காமல் உனக்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக நீ சுயத்தை இழந்து மற்றவர்களுக்காக பொய்யாக போலியாக வாழ்வதை விட பிடிக்கிறவங்க என்னை பிடிக்கட்டும், பிடிக்காதவங்க விலகி போகட்டும்ன்ற திமிரோட தைரியமாகவே நீ வாழலாம். ஒவ்வொரு பூவும் அதற்கான நேரத்தில் தான் மலரும். நீயும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீனா உனக்கான வசந்த காலம் வரும். நிச்சயமாக உன் வாழ்க்கையும் அழகான மலர் போல மாறும். இப்போது இருக்கிற சுமைகளையும் பிரச்சனைகளையும் நினச்சி நீ துவண்டு போகாதே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன். யார் துணையையும் எதிர்பார்க்காம யார் உதவியையும் எதிர்பார்க்காம சொந்த முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணையாக இருக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமா உன்னுடைய முயற்சியின் மூலமா இந்த வராகி அம்மா மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேனே செல்லமே. எந்த வயசிலும் எந்த சூழ்நிலையிலையும் உழைப்பதை மட்டும் நீ ஒருபோதும் நிறுத்திடாதே. ஏன்னா உழைப்பு மட்டும்தான் அடுத்தவங்ககிட்டேருந்து உனக்கு மரியாதையை பெற்றுத்தரும்.
சம்பாதிக்கிறியா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஏதாவது ஒரு வேலையையும் முயற்சியையும் உழைப்பையும் நீ செய்ய செய்ய அது உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும். அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்களா இல்லையான்றதை பற்றி நீ யோசிக்காதே. உன்னை ஒருத்தர் மதிக்கலைன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். உண்மை என்னன்னா உன்னுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியலைங்கிறது தான் உண்மை. யாராவது உன்னை மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத. நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. நடக்கும் விஷயங்களை வச்சு நீ கண்டதையும் யோசித்து குழம்ப வேண்டாம். எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது தானே. விதையை போட்டவனே உனக்கு பழம் கிடச்சிருதா? பொறுமையாக இருந்தாதான் அந்த விதை செடியாகி மரமாகி பழமாக வந்து சேரும். பொறுமையோடு உன் வாழ்க்கையை நீ தொடர்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டே இரு. கஷ்டம் வரும்போது அதை சோதனை வேதனை நினச்சி வருத்தப்படாதே. கஷ்டங்களை தாண்டி உன்னை வலிமை உள்ள ஆளாக இந்த வராகியம்மா உருவாக்கி தருவேன். உனக்கான சிம்மாசனத்தை வேறு யாராவது தருவாங்கன்னு காத்திருக்காம உன் உழைப்பின் மூலமாக உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. அதில் உனக்கு வெற்றி சிம்மாசனத்தை போட்டு உன்னை அதில் உட்கார வச்சு நல்லபடியாக இந்த வராகியம்மா வாழ வைப்பேன். நாளைக்கும் அப்படிதான் உனக்கான நல்ல விஷயத்தை நீ ஆசைப்பட்டது போலவே நான் செஞ்சு தரப்போகிறேன். உன்னை தூற்றுறவங்களும் திட்டுறவங்களும் உன்னை குறை சொல்கிறவங்களும் வந்து உனக்கு துணையாக நிற்க போகிறதில்ல தானே. யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. உன்னை திட்டுறவங்க வந்து உதவி செய்ய போகிறதும் இல்லை, உன்னை வாழ்த்துறவங்க வந்து வழி சொல்ல போகிறதும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ தனித்து நின்றால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். தைரியமாக இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து போராடி வாழ கற்றுக்கோ. போராடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்கிறதா இருந்தாலும் கீழே வீழ்றதா இருந்தாலும் போராடி தானே வாழ முடியும். வாழ்க்கை வாழ்வதற்காகவே நீ பிறந்திருக்க. கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. இந்த வராகி அம்மாவின் துணையோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. தன்னம்பிக்கையோட நீ எதிர்த்து போராட கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ வசதியாக சந்தோஷமாக செல்வத்தோடு வாழும்போது அந்த சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்க, கவலையில் இருக்க, வறுமையில் இருக்கீன்னா உன்னுடைய கஷ்டத்தை பங்கு போட யாரும் வரமாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான விஷயங்களை நீயே சரி செய்ய தயாராகு. இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். காலமும் நேரமும் எப்போ எப்படி மாறும்னு உனக்கு தெரியாது. அனைத்தையும் மாற்றி அமைக்கதானே இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். இரவோடு இரவாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து நாளை விடியலை உனக்கு நல்ல விடியலாக, வெற்றி விடியலாக நான் மாற்ற போகிறேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ படுற கஷ்டம் எல்லாம் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிடும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு முன்னால் இருக்கிறதும் உனக்கு பின்னால் இருக்கிறதும் உன்னை விட மிகச் சிறியது தான். எப்போதும் சுற்றி இருக்கிறத பெருசாக நினச்சி உன்னை சாதாரணமாக அலட்சியமாக தாழ்வாக நினைக்காதே. அடுத்தவங்க உன்னை பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் உன்னுடைய தகுதியோ திறமையோ நல்ல குணமோ குறைஞ்சு போயிடாது. உன் நல்ல குணங்களோட நீ வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிக்கத்தான் போகிற. என்ன நடந்தாலும் மனசுடைஞ்சு போகாமல் நீ தைரியமாக இருக்கணும். உன் மனசை காயப்படுத்தும் விதமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தாண்டி உன்னை சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். உடைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது அசைக்க முடியாத மலையும் உன் காலடியில் தூசிதான். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் செல்லமே.